அவர் ஏன் தலைமை தாங்கலைன்னா, இப்போ அவர் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட அந்த ஷூட்டிங் விஷயம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவருனால வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். மேபி அவரு கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முன்கூட்டியே சொன்னா அதோட கான்சிக்வென்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு அவர் வந்ததும் பார்த்தோம். மதுரை வந்ததும் பார்த்தோம். ஸோ அதனால நம்ம அந்த இடத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி அவர் கலந்துக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னதான் பிரபலமான ஆட்கள் இருந்தாலும், இப்போ விஜயண்ணா அப்படின்னா தமிழ்ல இருக்க தமிழ்நாட்டில மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்க முக்காவாசி பேருக்கு விஜயண்ணா அப்படின்னா தெரியும். ஸோ அப்பேற்பட்ட பிரபலமான ஒரு ஆளா இருந்தாலும், சின்னம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தேர்தலில் சந்திக்க போற ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வாங்குற சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ மக்கள் எந்த மாதிரியான சின்னங்களை ரெகுலராக ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூனிக்கான சின்னத்தை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கையில் அவங்க என்ன மாதிரி சின்னங்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா சின்ன வயசுலேருந்து டிஎம்கேல இருக்கிற அந்த குடும்பம் அந்த பொண்ணுக்கு டிஎம்கே பற்றி புரிய வைக்க முடியல. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் தான். ஸோ தாவேக்கால டிஎம்கேவால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் தான். அவங்க வெளியே போனோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரதானமாக வச்ச விஷயம் 2 குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று பெண்கிறதுனால மதிக்கல, எனக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று பிஜேபியோட ஒரு திரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வாய் தான், அந்த வாய் இருக்கு இல்லைங்களா, வாய் மாற்றி மாற்றி பேசுன்னு சொல்லுவாங்க. இதே வாய் தான் அவங்க தாவைக்கால சேர்ந்தப்ப என்ன சொன்னாங்க, இங்கே பிஜேபிக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது விஜயண்ணா மட்டும்தான், தாவைக்கா மட்டும்தான் முடியும்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. கட்சியிலிருந்து வெளியே போய் 17 நாள் கூட ஆகல. இவங்க யாரை எதிர்த்து உள்ளே வந்தாங்களோ ஸோ அதே கட்சியில் தான் திருப்பி போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது சாயம் வெளுத்துருச்சு அப்படிங்கிறது. அவர் ரொம்ப தெளிவான ஆள். தனிச்சு நின்னால எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு தப்பையும் அவர் பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு ஆப்வியஸாக அடுத்த ஆப்ஷன் டிஎம்கே விட்டு வெளியே வந்தார் அப்படின்னாலே ஸ்ட்ரைட்டான ஒரே ஒரு ஆப்ஷன் தாவைக்கா மட்டும்தான். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் ஒரு கருத்தரங்கு கூட்டம் நடத்துகிறாங்க. அதுவும் சென்னையில் தான் பண்ணுறாங்க. வருகின்ற 26ஆம் தேதி பண்ண போகிறாங்க. இது தலைமை தாங்கிறது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும் தலைமை தாங்குறாங்க. இதில் இதற்காக விஜய் அவர்கள் தலைமை தாங்கல. விஜய் அவர்களை பங்கு ஏற்பாரா ஃபர்ஸ்ட் இதில்? இப்போ இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா ஸோ இது வந்ததுக்கப்புறம் நிறையா கட்சிகள் இதை எதிர்த்து, இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு பதிவு செஞ்சாங்க, பில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பெரும்பாலும் பேசப்பட்டது இவங்க தாவைக்கா குரல் கொடுக்கல அப்படின்னு அவங்க போட்ட பில் தான் பெரும்பாலும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதில் ஹைகோர்ட்டோட அப்ஜெக்ஷன் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க, சென்னையில் நடத்துகிறாங்க. சரிங்களா? இது ஆதவண்ணா அவர்களுடைய தலைமையிலையும் புஷி ஆனந்த் அவர்களோட தலைமையிலும் தான் நடக்குது. ஸோ விஜயண்ணா வரலையே அப்படின்னா அவர் ஏன் தலைமை தாங்கலைன்னா, இப்போ அவர் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கார். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட அந்த ஷூட்டிங் விஷயம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவர்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். மேபி அவர் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்கூட்டியே சொன்னால் அதோட கான்சிக்வென்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு அவர் வந்ததும் பார்த்தோம், மதுரை வந்ததும் பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி அவர் கலந்துக்கலாம். அவருக்கு கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா கலந்துப்பார். அதான் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஜூன் மந்த் எண்டிலிருந்து அவரோட ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ஜூன் மந்த் எண்டு, ஜூனை தாண்டி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் இருப்பார். ஸோ இதில் அவரோட பர்சனல் ஒர்க்கை பொறுத்து அமையும். ஓகே சார். இப்போ சின்னத்துக்கான தீவிரமான வேலையில் தான் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த மாதிரியான சின்னம் தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரபலமான ஆட்கள் இருந்தாலும், இப்போ விஜயண்ணா அப்படின்னா தமிழில் இருக்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு விஜயண்ணா அப்படின்னா தெரியும். ஸோ அப்பேற்பட்ட பிரபலமான ஒரு ஆளாக இருந்தாலும் சின்னம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தேர்தலில் சந்திக்க போகிற ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வாங்குற சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ மக்கள் எந்த மாதிரியான சின்னங்களை ரெகுலராக ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூனிக்கான சின்னத்தை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கையில் அவங்க என்ன மாதிரி சின்னங்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் ஈஸியாக மனசுலேயே இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மோதிரம், வளையல், இந்த மாதிரி சின்னங்கள்லாம் அவங்க அன்றாடம் அவங்க பப்ளிக் யூஸ் பண்ணுற பொருட்கள். அந்த மாதிரியான சின்னங்களை மெஜாரிட்டி எடுப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீ லிஸ்ட்டில் இருக்கும். அதிலேருந்து ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொருளை சின்னமாக இருக்கும். யானை அந்த மாதிரி சின்னங்கள் ஃப்ரீ லிஸ்ட்டில் வராது. முதல்ல அந்த சின்னங்களே கிடையாது. ஸோ பகுஜன் சமாஜ் தான் அது முதல்ல கொடுத்தாங்க, இப்போ கிடையாது. ஸோ உயிருள்ள எதுவுமே சின்னமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த சின்னம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ அப்படி இருக்க மாதிரி இருந்தால் நிறைய சின்னங்கள் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி நிறைய சிங்கம், புலிக்கு எல்லாம் நிறையா உள்ளே வந்திருக்கும் சின்னங்கள்லாம். ஸோ அது வாய்ப்பில்லை. வாகைப்பூ ஃப்ரீ லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார். இந்த வைஷ்ணவி அவர்கள் வந்து நார்மலா கட்சியிலேருந்து வெளியில வந்துட்டா இவ்வளோ பெரிய பேசு பொருளா ஆயிருக்க மாட்டாங்க. வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிஜேபி மாதிரி தான் தமிழக வெற்றி கழகமும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தலைமையில திமுகல இணைஞ்சிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? வைஷ்ணவி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க எங்கள் ஏரியா தான். கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க தான். கவுண்டமலையத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தான். ஸோ அவங்க அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக டிஎம்கேவுடைய பரம்பரை குடும்பம் தான். அது அவங்க அம்மா கூட மகளிர் ஆணையத்துல ஏதோ அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல போஸ்டிங்கில் தான் இருந்தாங்க. சின்ன போஸ்டிங்லாம் கவுண்டமலையத்தில் ஒரு முக்கியமான போஸ்டிங் தான் இருந்தாங்க. வெளியே வந்தாங்க. திருப்பியும் இப்போ ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இத்தனை வருஷமாக வந்து சின்ன வயசுலேருந்து டிஎம்கேல இருக்கிற அந்த குடும்பம், அந்த பொண்ணுக்கு டிஎம்கே பற்றி புரிய வைக்க முடியல. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் தான். ஸோ தாவேக்கால டிஎம்கேவால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி தாண்டிடுச்சு உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அந்த 1.5 கோடி பேரில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸாக வராங்கன்னு தெரியாது. ஸ்லீப்பர் செல்ஸாக உள்ளே வந்து விஜயண்ணாவோட மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து இங்கேயே வந்து இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அவங்க வெளியே போனோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரதானமாக வச்ச விஷயம் 2 குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பெண்கிறதுனால மதிக்கல, எனக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பிஜேபியோட ஒரு திரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வாய் தான். அந்த வாய் இருக்கு இல்லைங்களா, வாய் வந்து மாற்றி மாற்றி பேசுன்னு சொல்லுவாங்க. இதே வாய் தான் தாவைக்கால சேர்ந்தப்ப என்ன சொன்னாங்க, இங்கே பிஜேபிக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது விஜயண்ணா மட்டும்தான், தாவைக்கா மட்டும்தான் முடியும்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. கட்சியிலிருந்து வெளியே போய் 17 நாள் கூட ஆகலை. இவங்க யாரை எதிர்த்து உள்ளே வந்தாங்களோ ஸோ அதே கட்சியில் தான் திருப்பி போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது சாயம் வெளுத்துருச்சு அப்படிங்கிறது. இதில் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னது என்ன அப்படின்னா, பதவி கொடுக்கல, பெண்கிறதுனால இது பண்ண. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், தாவேக்கான்னு இல்லை, எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த தாவேக்கா வந்து அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க. வெளிக்கட்சியிலேருந்து வந்தாங்க, ஒரு ரீல்ஸ்னால சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்காங்கிறதுக்காகலாம் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஸோ இவங்க இன்னொரு விஷயம், அது மறுப்புடையது தான். பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. இன்றைக்கி சென்னையிலே பார்த்தீங்கன்னா திருவிக நகர் இங்கெல்லாம் வந்து மாவட்ட போஸ்டிங்கில் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுபோல் மாநிலத்துலேயும் ஒரு 5 பெண் நிர்வாகிகள் தான் மாநில தலைமையில் இருக்காங்க. அதனால் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. அவங்க சொல்கிறதுல வந்து எதுலேயுமே 1% கூட உண்மையே கிடையாது. அவங்க இவ்வளோ தூரம் சொன்னாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஐடி போய் பார்த்தாலே தெரியும். அவங்க ஆனந்தான என்னை பார்க்கவே விடல, செயின் போட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க பேஜ்லேயே போஸ்ட் இருக்கு. அவங்க ஆனந்தானோட அதே மீட்டிங்கில் அவங்க சால்வை போத்துனது இதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க பொய் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிஜேபியோட ஒரு திரை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க போன இடம் அப்படி. இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் டிஎம்கேவை யார் எதிர்த்தாலும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், அவங்க மேலே பூசுகிற சாயம் பிஜேபியோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அங்கே போனங்காட்டி அவங்களோட அஜெண்டா என்னவோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான எதிர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப யாரையெல்லாம் நம்ம பிஜேபி பக்கம் ஒதுக்குறோமோ அவங்க பக்கத்துலேருந்து மக்களை செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் தான். அந்த டார்கெட்டை வைஷ்ணவி வந்து ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் அது மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரியா இருந்த அருண்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேரடியாகவே வந்து கட்சியில இணைய போறாரு, புதிய போஸ்டிங்லாம் அவர் கொடுக்கப்படும், அதுவும் கொடுத்தா பெரிய போஸ்டிங்லாம் கொடுக்கப்படும் சொல்லப்படுது. உங்களோட கருத்து என்ன இதை பத்தி? உள்ளே வந்தாருன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மறைமுகமாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடுத்தோன்னே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கட்சிக்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமான அங்கீகாரம் இருக்குது. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மறுக்கிறதா முடியாது. ஸோ அது தாவேக்காவுடைய தலைமை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை பற்றி நமக்கு பெருசாக நம்மளால் ஃபிக்ஸ்ட் ஆஃப் 100% சொல்லிட முடியாது. ஸோ மேபி இருக்கலாம். வருடம் இந்த +2 மாணவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு பரிசுகளை வழங்க இருக்காரு. இந்த வருடமும் அதே மாதிரியே பண்றாரு. ரெகுலராக பண்ண மாதிரி இந்த வருடமும் பண்ணிடுவாரா, இல்லை வேற எதனா ஐடியாஸ் பிளான்ஸ்லாம் வச்சிருக்காருங்களா விஜய்? இந்த வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு ஃபங்க்ஷன் வந்து ரெகுலராக இருக்க மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்திட்டையுமே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணப்போ கட்சி தொடங்கப்படலை. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா கொடுத்தாரு. இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜயாவா அவர் அவார்டு கொடுக்க போகிறார். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லோரும் எதிர்பார்க்குறத விட தாண்டி ஒரு மாசான ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது +2 அந்த அவார்டு +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே முதல் தலைமுறை வாக்காளர்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிட்டிக்ஸை பற்றி தெரியணும், அரசியல்னா என்னன்னு கற்றுக்கணும். அதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதையும் இந்த ஸ்டேஜில் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் கண்டிப்பாக இருக்கும்.
ஓகே பிரதர். நேத்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன பத்தி நயனா நாகேந்திரன் கூட்டணியிலேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. நேத்து அதே திருமாவளவன் நயனா நாகேந்திரன பார்த்து சால்வ போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்த கூட்டணியில இந்த கூட்டணி விவகாரத்துக்குள்ள தாவேகா வந்துச்சுன்னா, சப்போஸ் திருமாவளவன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாரி ஒரு கூட்டணி அமையுமா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணா தலைமை ஏற்று யார் கூட்டணியில் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆட்சியிலேயும் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ திருமாவளவன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். அவர் லேஸ்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதியும் செதுக்கி செதுக்கி இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை டிஎம்கே மிஸ் பண்ணுறதுக்கும் விட மாட்டாங்க. ஆனா அத தாண்டி இப்ப பாமக அந்த அலையன்ஸ் ஒரு விஷயம் டிஎம்கே உள்ள வர மாரி இருந்தால், கம்பல்சரி திருமாவளவன் அண்ணன் டிஎம்கேல இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வெளிய வந்தாங்கன்னா, இன்னைக்கு வெளிய வந்ததுக்கப்புறம் கம்பல்சரி அவங்க பிஜேபி சைட் போக மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கூட ஏடிஎம்கே இருந்துச்சு. ஏடிஎம்கே சைட் போலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ங்கிறதுனால, ஸோ அந்த சைட் திருமாவளவன் அண்ணன் போறதுக்கு சான்ஸே கிடையாது. அவரு ரொம்ப தெளிவான ஆள். தனிச்சு நின்னாலாம் எலக்ஷன ஃபேஸ் பண்றது, அது அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு தப்பையும் அவர் பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு ஆப்வியஸா அடுத்த ஆப்ஷன் டிஎம்கே விட்டு வெளிய வந்தார் அப்படின்னாலே, ஸ்ட்ரெய்ட்டான ஒரே ஒரு ஆப்ஷன் தாவைக்கா மட்டும் தான். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆதவன் அங்கேருந்து இங்க வந்ததுலேருந்து சரி, நெறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். தாவைக்கா கூட திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அதிகம் கூட்டணி வைக்கிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.